நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி வந்து ரேணுகாவ வந்து வீட்லேருந்து தலை தெறிக்க ஓட விடுறாங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வள்ளி வந்து கிச்சனில் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாத்துல வந்து சமையலில் பயங்கரமான கில்லாடி மாதிரி எல்லாமே பக்காவா சூப்பராக சமைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதை வந்து நம்ம வேலனோட அக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ சமைக்கிறத பார்த்தா எல்லாத்தையுமே வந்து சமைச்சு அசத்திடுவா போலயே, நம்ம வந்து இவளால் முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவ பயங்கரமாக சமைச்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து சமையல் வந்து பயங்கரமாக கம்மன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தவொடனே முத்தையாவுக்கு வந்து பெருமையாயிடுச்சு. பரவாயில்லையே, வள்ளி வந்து இப்படி சூப்பராக சமைச்சிக்கிட்டு இருக்கா போலயே, நல்லா வாசனையே கம்மன்னு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து கோயிலுக்கு வந்து பேச்சியம்மா போயிருந்தாங்கல்ல, அவங்க வந்து வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. வந்த உடனேமே அவங்க பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, என்னடி நான் சமைக்க சொன்னதெல்லாம் அந்த வள்ளி சமைச்சிட்டாளா? சமைச்சிருக்க மாட்டாளே, எனக்கு வந்து சமைக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, சுடுதண்ணி கூட எனக்கு வச்சு பழக்கம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலைதறிக்க ஓடிருப்பாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா நீ நினச்ச எதுவுமே கிடையாது, வள்ளி சூப்பராக சமைச்சு அசத்திட்டா, கம்முன்னு வாசம் வரும்போது தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, சமைச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் பேச்சியம்மா, உன் மருமக சூப்பராக சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம முத்தையா வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நீ யோசிச்சா நீ சரிப்பட்டு வராது, வா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பேச்சியம்மாவை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க. வள்ளி சமைச்சதை, என்ன இவ்வளோ அழகாக சமைச்சிருக்கா, ஏய் உண்மையாக ஏதாவது சமைச்சாலா, நான் கோயிலுக்கு போன பிறகு வேறு யாரும் சமைச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், அதெல்லாம் இல்லைம்மா, நான் தானே பக்கத்தில் இருந்து பார்த்தேன், வள்ளி தான் சமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க. உடனே முத்தையா வந்து சொல்கிறாங்க, பாத்தியா பேச்சியம்மா, உன்னோட மருமக வந்து நீ சொன்ன பேச்சை தட்டாமல் சூப்பராக சமைச்சு அசத்திட்டால, இப்போயாவது வந்து அவளை மருமகளாக ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க எந்த காலத்துலேயும் வந்து அவளை என்னால் வந்து மருமகளாக ஏற்றுக்கிற முடியாதுங்க. நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவளால் வந்து 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பொண்ணோட வாழ்க்கை சீரழிச்சவளை எப்படி வந்து என்னோட மருமகளாக என்னால் ஏற்றுக்க முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம்? உன் பையன் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டான், அதுக்காக எதுக்கு அந்த பொண்ணை வந்து நீ கோவிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, எனக்கு வந்து என் பையன் பண்ணானோ இல்லைன்னா இவ பண்ணாலோ அது எனக்கு முக்கியம் கிடையாது. நம்ம வீட்டு பொண்ணு ஆனந்தி, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் இப்போ வந்து கேள்விக்குறியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிற்கிறாளே ரேணுகா, இவ வந்து நம்ம வீட்டுக்கு தான் மருமகளாக வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தா. அவளோட ஆசையிலையும் மண்ணள்ளி போடுறது எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ரேணுகா வந்து நல்ல பொண்ணு, அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி நடந்தது நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்காக வந்து வள்ளி வந்து உங்கள் வீட்டுக்கு மருமக இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ கொஞ்சம் அமைதியாடுறா, இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நீ தான், நீ பேசாதடா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து இங்கிட்டு ரேணுகா வந்து நல்லவங்க மாதிரி, அத்தை எதுக்கு அத்தை, நான் ஒருத்தி இருக்கிறனால தானே வந்து இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வருது, நான் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது, எப்பயுமே நீங்கள் அத்தை தான், உங்கள் குடும்பமும் என் குடும்பம் மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரியா அத்தை, நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. வள்ளி நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் வந்து அத்தை வந்து ஒன்று ஏற்றுக்குருவாங்க. இப்போ வந்து இந்த கல்யாணம் நின்று போனதுனால வந்து அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வந்து உன்னை புரிஞ்சு ஏற்றுக்குருவாங்க, சரியா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாறிட்டு அந்த இடத்துல இருந்து பேசிட்டு போயிடுறாங்க. அதை வந்து பேச்சியம்மா பார்த்துட்டு, பார்த்தீங்களாங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போயிருக்கு, அப்படி இருந்தும் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டு போகிறா, வள்ளி வந்து நல்லா இருக்கணும், உன்னை வந்து ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்பாக சொல்லிட்டு போகிறா. அப்படி ஒரு பொண்ணு தாங்க வந்து நான் மருமகளாக வருவான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா அது வேறு மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பாரு பேச்சியம்மா, நடந்து போச்சு, இனிமேல் அதை பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும்? 2 பெண்ணோட வாழ்க்கை இப்போ வந்து அதோகதியாகி நின்றுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது, நான் என்னமோ விதிப்படி நடக்குன்னு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியம்மா வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வள்ளி வந்து ஒரு இடத்துல போய் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஏங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், கண்டிப்பாக வந்து அம்மா ஏற்றுக்குருவாங்க, ஏதோ கோவத்தில் இருக்காங்க, அம்மா பேசுனதை வந்து மனசுலலாம் வச்சுக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் வந்து உங்கள் அம்மா சொல்கிறது உண்மை தானே, அத்தை வந்து உண்மை தானே சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னால் தானே வந்து அவங்க 2 பேர் வாழ்க்கை வந்து கெட்டு போச்சு,
கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ரேணுகாவோட வாழ்க்கையும் அதுக்கடுத்து ஆனந்தியோட வாழ்க்கையும் சரி பண்ணால் தான் இதுக்கு வந்து நான் ஒரு திட்டம் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் வந்து ஆனந்தியோட வாழ்க்கை ரேணுகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் மேடம், கண்டிப்பாக இது மட்டும் நடந்துருச்சுன்னா அம்மா அவங்கள வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.